அப்ப நான் தனி ஆளு. கையில காசு இருக்காதுங்க. காசு ஒண்ணுமே இருக்காது. பெட்ரோல் காசு இருக்காது. அந்த பைக்கோட ஸ்டாண்டு போட இருக்காது. பைக் ஸ்டாண்டு போடுற காசு இருக்காது. ஓரமா சாட்சி வச்சுட்டு தான் நான் போவேன்னு வச்சுங்களேன். அது ஒரு காலம். அப்ப என்ன பண்ணுவோம்னாங்க, கோயம்புத்தூர்ல சார்லஸ்னு ஒருத்தர் ரிக்வெஸ்ட் பண்ணேன். எங்கிட்ட காசு இல்லைங்க, ஒரு நோட்டீஸ் அடிச்சு கொடுங்க கடனுக்கு. மண்டபம் யாருமே தர மாட்டாங்க. எங்க போனாலும் 50,000 1 லட்சம் சொல்லுவாங்க. அப்பதான் கோயம்புத்தூர்ல வெங்கடாச்சலபதி கல்யாண மண்டபம், திருப்பூர்ல காவேரி அம்மாள் கல்யாண மண்டபம். இவங்க 2 பேரும் உண்மையிலேங்க இவங்கதான் முதல் எனக்கு வாழ வச்சவங்க. இவங்க மட்டும்தான் எனக்கு மண்டபத்தை கொடுத்தாங்க. எப்படி தெரியுங்களா? செவ்வாய்க்கிழமை காலையில ஒரு ஆஃப் டே எடுத்துக்கலாம். நானே தான் கிளீன் பண்ணணும், நானே தான் மறுபடியும் வச்சுட்டு போகணும். இதான் ரூல்ஸுங்க. அப்போ அந்த 2 மண்டபத்துல தாங்க 500 ரூபாய்க்கு நோட்டீஸ் கடன். 500 ரூபாய் மண்டபம். அந்த 2000 நோட்டீஸை நானே தனியா போய் ஒவ்வொரு வீடா ரோட்ல போறவங்க, பஸ் ஸ்டாண்டு, பார்க்கு இதெல்லாம் கொடுப்பாங்க. எல்லாம் கொடுத்து அப்புறம் ஃபோன் பண்ணுவாங்க. அதுல ஃபோன் பண்ணி 1000 திட்டுவாங்க. நீ என்ன முதல் கேள்வி என்ன படிச்சிருக்கிறேன்னு கேட்க. எனக்கு இது பிடிக்காத ஒரு விஷயங்க. படிச்சவங்களுக்கு அறிவு இருக்குன்னு இன்னுமாங்க நம்புறீங்க?